வாழை மரம். வாழை மரம் ஒரு முக்கியமான மனிதர்களுக்கு முக்கியமானது. இந்த வாழை மரம், வாழை பழத்தை வச்சு, வாழை பழத்தினுடைய தோடை வச்சு நிறையா ஞானிகள் உருவாகியிருக்காங்க. விவேகானந்தர் கூட கன்னியாகுமரியில் ஒருத்தர் சொன்னார். அவர் ஞானிகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. அவங்க வந்து செல்வச்செழிப்போடு இருந்தால் ஞானியாக முடியாது. எல்லாருமே ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு தான் நிறையா சித்தர்கள், பட்டினத்தாரில் இருந்து இந்த மாதிரியில் நிறைய சித்தர்கள் உருவாகியிருக்காங்க. இதுக்கு வாழைப்பழத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து வாழைப்பழத்தை தூக்கிட்டு போயிடுவாராம் விவேகானந்தர். அவர் விரட்டி போவாங்க, பாறையிலே உட்காந்துக்குருவாராம். அந்த தோடெல்லாம் உரித்து காயப்பாராம். காய வச்சு அந்த தோடை வந்து பவுடராக்கி சாப்பிடுவாங்க. அது தேனுக்கு சமமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய சித்தர்கள் வந்து பொண்டாட்டியால் விரட்டப்பட்டு அவங்க காட்டில் வறுமையாக இருக்கும் பொழுது வாழைப்பழத்தோடு, அதுவும் கதலி வாழைப்பழத்தோடு கிடைச்சா பெஸ்ட்டு. அதை வந்து கொண்டு போய் அதை நிறையா தோடா பழத்தை தின்னுட்டு தோடை போட்டால் கூட தோடை கூட பறிக்கிடுவாங்களாம். அப்படி சித்தர்கள் இருக்காங்க. அந்த தோட்டை கொண்டு போய் காய வச்சு பவுடரை வைக்க டப்பாயில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள், அங்கிட்டு அது பசி எல்லாமே தீரும். அதே மாதிரி வாழைப்பழ தோட்டில் வந்து மஞ்சக்காமலையும் குணமாகுதுன்னு சொல்லி இன்னைக்கு இங்கிலாந்து வந்து வாழைப்பழத்தில் வந்து ஹார்லிக்ஸ் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பல 100 வருஷங்களாக பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹார்லிக்ஸ் செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு நூலில் படித்தேன். அதனால் வாழைப்பழத்தில் அல்சரை குணப்படுத்து, நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு இருக்குது. நிறைய விரிவாக சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் பூ பொறிக்கலாம், தூரில் கிழங்குல இருந்து தண்ணி எடுத்து கல்லடப்புக்கு சாப்பிட்லாம். இந்த வாழை தண்டுக்குள்ள கம்பியை கடப்பாறையை சொருவி எடுத்து வளைச்சா ரப்பர் மாதிரி வளையும். இப்படி நிறையா அதில் வந்து இருக்குது. அதில் வந்து உயர்வான பழம் வந்து கதலிப்பழம். இது ஐயர்களும் கதலிப்பழம் சுவாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கதலிப்பழத்தை வந்து நம்ம ஒரு காயக்கல்பம் அமுதம் வடியும். அதுக்கு நிறையா சித்தர்கள் நிறையா பார்மலா சொல்லியிருக்காங்க. அதில் அகஸ்தியர் தர்க்க சாஸ்திரத்தில் சிம்பிளாக செலவு இல்லாமல் ஒன்று சொல்லியிருக்காரு. கதலி வாழைப்பழம், தேங்காய் பால், தேன் மூணையும் நல்லா பிசைஞ்சு தினமும் சாப்பிட்டு வந்தால் ஞானம் உள்நாக்கில் இருந்து ஞான சொட்டு வடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய தவம் பண்ணுவாங்க, வாசி பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. எல்லாமே வேஸ்ட்டு. இது சிம்பிளாக அகஸ்தியர் வந்து அனுபவத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் சாப்பிட்லாம். அதனால் வந்து வாழைப்பழம் தோடு வந்து கிடைச்சா அதை பவுடர் பண்ணி சாப்பிட்டால் நரை திரை மாறும். 100 வருஷம் நோய் இல்லாமல் வாழலாம். ஞானின்னு சொல்லுவாங்க, சித்தருன்னு சொல்லுவாங்க. அறிவான முறையில் எங்கனையும் ஒழுக்கமாக பேசலாம். அப்படிப்பட்ட இந்த வாழைப்பழத்தை நம்ம பயன்படுத்த, அதனால தான் சொல்கிறேன். நிறையா இதில் விஷயங்கள் இருந்தாலும் அனுபவத்தில் சொல்கிறேன். வாரிசுகளுக்கு சொல்லி வைக்கலாம். நம்பி சாப்பிட்டாங்கன்னா நல்லது. என்ன வேலைப்பாடு, ஒரு மண்டலம் சாப்பிட்ணும். அதை கொஞ்சம் சோம்பேறி இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா நல்லது. இன்னும் நிறைய இதில் மருத்துவ குணங்களுக்கு. இந்த பழத்தில் வந்து புழு வைக்காது. வேறு பழங்களில் புழு வச்சிரும், வாழைப்பழத்தில் மட்டும் புழு வைக்காது. அப்போ அதில் ஒரு திராவம் இருக்குது. சாப்பிடுவோம்.